Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் ப்ளவுஸோட எல்போ ஸ்லீவுக்கு ஓப்பன் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்லீவோட லென்த்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். சீம் அலவன்ஸ் 1 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு நம்ம மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்லீவோட மேல் பக்கத்துலேருந்து 6.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ லைனிங் கிளாத் கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் ஸ்லீவு. நம்ம எப்பவும் போல் நெக்கில் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி நெக்கை அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த ஸ்லீவையும் லைனிங் கிளாத் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்மளோட சேனலில் டெய்லரிங், ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத நம்ம சேனலை பார்த்து நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா, அந்த ஓப்பன் சைடு வந்து 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோப் மாதிரி நம்ம பைப்பிங் ரோப் ரெடி பண்ணுவோம் இல்லையா, பைப்பிங் ரோப் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் எப்பவும் போல் எடுக்கிற மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அதே தான் நானும் இந்த டிசைனுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறோம். இது எதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு நடுவில், அந்த ஸ்லீவுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வருது. ஸோ அதுக்காக 1 இன்ச்சு கேப் நம்ம மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பிங் ரோப் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இது கான்ட்ராஸ்ட் கலரில் நான் எடுத்திருக்கேன். உங்களோட சாரீ ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செல்ஃப் கலரும் எடுக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ரோப்பில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். அந்த ஓப்பன் வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரோப் வந்து கட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து கஸ்டமரோட கை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். அகலம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ரோப்போட மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க, அதனால் 2 இன்ச்சே உங்களுக்கு போதும். இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி மடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ 2 இன்ச்சு தான் வந்து உங்களுக்கு நடுவில் நிற்கும். அதையுமே நம்ம மடிக்கிறோம் இல்லையா, மடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைனில் உங்களுக்கு 1 இன்ச்சு தான் உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதில் 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதே சேம் செல்ஃப் கலரில் எடுத்துக்கலாம். இல்லை சாரீ வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சாரியோட கான்ட்ராஸ்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மார்க் பண்ணதில் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப் வந்து நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோப் வந்து நான் மேலேயே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு லேஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணால் இன்னுமே டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் வந்து இந்த 2 இன்ச்சு ரோப் வந்து நம்ம மேலே பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃபைனல் அவுட்லுக்கு இந்த ஸ்லீவ் வந்து டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா வந்து கஸ்டமர் மேரேஜ்க்குன்னு அவசரமாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். மண்டை மேலே இருக்க கொண்டையை காணோன்ற மாதிரி கடைசியில் வீடியோ எடுக்க மறந்தாச்சு. பட் இதோட அவுட்லுக்கோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட சாம்பிள் இமேஜ், அந்த சாம்பிள் இமேஜை வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவும் ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.